மகரை பாட முக்கனே வரம் தருள்வா உச்சினி மகாளி பிறவி பாட ஆதிசங்கரனார் அருள் புரிவா நட்டிலையோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்தல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு கண்ணல் சொல்லல் விளையும் நாடு கசலி குளை பழுக்கும் நாடு வருக பிளாமரமா பலந்தோங்கி செலிக்கும் நாடு மானிரண்டு விளையாடும் மயிலிரண்டு சிறகுணர்த்தும் குயிலிரண்டு கீதம் பாடும் மாடு கட்டி போரடித்த மாலாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் ஆனை கட்டி போரடிக்கும் ஆதிநாகலோகப்பட்டனம்மா பட்டணமா ஆனை கட்டி போரடிக்கும் போரடிக்கும் அழகு திருப்பட்டணம் நாகலோக பட்டணம் பட்டணத்தில் அந்த நாகங்கள் குடியிருக்கும் நாகலோக பட்டணத்திலே நாகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் நாகமுடி அரச மன்னன் நாகக்கென்னி பெண்ணாலை மாலையிட்டு கணவனும் மனைவியுமாய் சீருடனே வாழ்ந்து வருகிறார்கள் அந்த நாகமுடி அரச மன்னனாய் பட்டவன் நாகலோக பட்டணத்தை அரசாட்சி புரிந்து வருகிறான் எப்படி அரசாட்சி புரிந்து வருகிறான் எப்படி புரிந்து வருகிறான் தங்க நல்ல முடியெடுத்து தரணியை ஆண்டு வருகிறான் தங்க நல்ல முடியெடுத்து தரணியை தாண்டு வாரான் பொண்ணு நல்ல முடியெடுத்து பூவுலகை ஆண்டு வாரான் ஆறில் ஒன்று கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி அவன் ஆராய்ச்சி மணியும் கட்டி ஒன்று கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி அவன் நீதிமொழி தவறாமல் ஏர்வை அது விலகாமல் நீதியோடு நேர்வையோடு சத்தியம் தவறிடாமல் ஆண்டு வாரா நாகராஜன் சத்தியங்கள் தவறிடாமல் ஆண்டு வாரா நாகராஜன் பட்டணத்தை ஆண்டு வருகிறார் சத்தியம் தவறாமல் ராஜ்ய பரிபாலம் செய்து வருகிறார் நீதி வலுவாமல்
நேர்மைதான் விலகிடாமல் மணிமுடிதான் தெரிந்து மாநிலத்தை ஆண்டு வருகிறார். நாகமுடி அரச மன்னன் ஆண்டு வருகிறார். ஆதி நாகலோக பட்டணத்தை அரசாட்சி புரிந்து கொண்டு வரும் தருணத்திலே நாகராஜனுக்கு இறைவனுடைய அருளாலே கிருபையினாலே எல்லா வளமும் வேகமாய் இருந்து வருகிறது. எப்படிப்பட்ட வளங்கள் எல்லாம் ஈசன் இறைவன் பகவானுடைய அருளால் பகவானுடைய அருளால் எப்படி வாழ்ந்து வருகிறான்? எப்படி கோபுரமும் பொன்னாடு கொடிமரமும் தங்கத்தாளே வசூல அரமனையா சுத்துகட்டு மாளிகை பொன்னாளே மாளிகை பொன்னாளே மடப்பள்ளியும் தங்கத்தாயும் பொன்னாளே மாளிகையும் பொன்னாளே மடப்பள்ளியும் தங்கத்தாளே உப்பரிக்க மேடைகளா ஈரநல்ல படித்தளமா ரத்தின சிம்மம் மேடைகளா பொன்பாம் படித்தளமா முத்துவர்ண சாவடிகள் நாலாம் படித்தளமா நாகரத்தின மேடைகளா ஐந்தா நல்ல படித்தளமா அலங்கார மேடைகளா ஆறாம் படித்தளமா அடுகடுக சாவடிகள் அவையேழா நல்ல படித்தளமா எழுந்தேரும் மண்டபமா படித்தளமா எட்டானல்ல படித்தளமா திட்டா ஓலைப்பூ சாவடிகள் பத்தாம் படித்தளமா பளிங்குமா மேடைகளா ஆனகட்டு மண்டபமா குதிரகட்டு லயங்களுமா உச்சவடி பிச்சாவடி முன்னிருப்பு சாவடிகள் பாலோடு பவுசோடு சீரோடு சிறப்போடு பாலோடு பவுசோடு சீரோடு சிறப்போடு பவிசோடு சீரோடு சிறப்போடு ஆண்டு வருகிறார். பாலோடு பவிசோடு சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு ஆண்டு வருகிறான் நாகராஜா. அப்படியே அவன் ஆண்டு வருவனாலை
எல்லாமும் ஏகமாயிருக்கிறது நாகராஜனுக்கு. நாகராஜ மன்னனுக்கு சொத்தால் குறையில்லை, சுகத்தால் தாழ்வும் இல்லையே, மண்ணால் குறையில்லை, மனையால் தாழ்வும் இல்லை, எல்லா செல்வமும் ஏகமாயிருக்கிறது நாகராஜனுக்கு. நாகராஜனுக்கு ஆனால் ஒரு செல்வமானது குறைந்து இருக்கிறது. என்ன செல்வம் ஐயா? என்ன செல்வம் குறைந்து இருக்கிறது? மாலையிட்ட நாள் முதலா, மாலையிட்ட நாள் முதலா, மைந்தன் ஒன்று இல்லை ஐயா, மைந்தன் ஒன்று இல்லை ஐயா, கைபிடித்த நாள் முதலா, கண்மனித ஐயா, முப்பேறு வயதாச்சு முடிதறிக்க குழந்தை இளையவர் வயலாச்சு நாடாள மதலையில் மலையிலை 50 வயதாச்சு, 50 வயதாச்சு அரசாள மதலையில் 50 வயதாச்சு, 50 வயதாச்சு அரசாள குழந்தை இல்லையா, மண்ணிருந்து என்ன செய்ய மண்ணையாள மதலையில் சொத்திருந்து என்ன செய்ய சொத்தாள குழந்தையில் எல்லா செல்வம் உண்டு நாகமுடி அரசனுக்கு, எல்லா செல்வம் உண்டு ஏண்டுவதற்கு மதுரையில் எல்லா செல்வம் உண்டு, எல்லா செல்வம் உண்டு ஏந்துதற்கு மதுரை இல்லையா, எல்லா சொல்லும் இருக்கு. ஆனா ஏண்டுதற்கு மதலை இல்லை. மதுரை இல்லை. சொத்து உண்டு, சுகம் உண்டு, மண்ணு உண்டு, மனையும் உண்டு, மனையும் உண்டு, 56 தேசம் எல்லாம் அரசாள மதலை இல்லையே. 56 தேசம் எல்லாம் அரசாளுவதற்கு அவனுக்கு மதலையானது இல்லை. மதலையானது இல்லை. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதர் சொல்லியிருக்கிறார். குறைத்திருக்கிறார்களே, இப்படிதானா? ஆமா. அப்படியானால் அந்த குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறான் அந்த நாகமுடி அரச மன்னன். அரச மன்னன் குழந்தை இல்லாத குறையானது பெரும் குறையாக அவன் கருதவில்லை. ஆமா. நாட்டு மக்களை தன்னுடைய குழந்தைகளாய் பாவித்தவன் நாகராஜ. நாகராஜ மன்னன். ஆனால் பெண்ணின் மனம் அப்படி அல்ல. நாகமுடி அரச மன்னனாய் பட்டவன் தன்னுடைய திருநாட்டிலே மக்களுடைய குறைகளை தீர்த்து அரண்மனை வருகிறான். நாகராஜனை கண்ட பொழுது நாகக்கன்னி பெண் கொடுத்தவள் எப்பொழுதும் சிரித்த முகமாய் நாகராஜனை வரவேற்று பாத பணிவிடைகள் செய்து உண்ண அமுது கொடுத்து கணவனுக்குண்டான பணிவிடை செய்வது வழக்கம். விளக்கம் என்று அம்மாள் மௌனமாக இருக்கிறாள். இருக்கிறாளே, வாவென்றும் கேளாமல் வந்தனங்கள் செய்யாமல் ஏனென்றும் கேட்காமல் எழுத்து மொழி உரைக்காமல் மௌனமாய் இருப்பாளா நாகக்கன்னி பெண் கொடியா. அந்த நாகராஜன் நானும் கொண்டு என் மகளே பெண்மையிலே எந்த வார்த்தை சொல்ல கேளா, ஒரு நாளும் இல்லாத திருநாள் அறுப்பதல்ல வாடாத திருமுகம்டா 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 வாடி இருப்பதென்ன இருப்பதென்ன வாடாத திருமுகம்டா 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 வாடி இருப்பதென்ன இருப்பதென்ன
கண்டான். நாகராஜ மன்னன் இப்பொழுதுதான் சொல்கிறாடி, அம்மா அம்மா நீ மௌனமாக இருப்பதன் காரணம் என்ன? என்னவோ மன்னா, இதுவரை இல்லாத ஒரு குறை என் மனதிலே பெரும் குறையாக தோன்றுகிறது. என்ன சொல்லுகிறாய்? உனக்கு நான் ஒரு குறையும் நான் வைத்ததில்லையே. வைத்ததே கிடையாதம்மா. மாட மாளிகை, கூட கோபுரங்கள் ஏராளமா இருக்குது, ஏராளமாய் சொத்து சுகங்கள். ஆமா, மன்னன் என்ன கேட்கவே செய்யணும். நாகலோக பட்டணம் செல்வ செழிப்பாய் இருக்கிறது, நீ ஏன் வருத்தமாயிருக்கிறாய்? ஏன் மௌனமாக இருக்கிறாய்? அப்பொழுதுதான் சொல்லுகிறாள் என்ற பெண்கொடியாள். என்ன வார்த்தை உரைக்கிறாள்? நாகக்கன்னி பெண்கொடியாள் சொல்லுகிறான். பெண்கொடியா அந்த நாகராஜன் இடமதிலே என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். வார்த்தை உரைக்கிறாள். எந்த ரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா. எந்த ரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா. மலடி மலடி என்று மாநிலத்தில் பெயர் எடுத்து, மலடி மலடி என்று மாநிலத்தில் பெயர் எடுத்து, இருசி மலடி என்று எல்லாரும் பேசலாச்சு. இருசி மலடி என்று எல்லாரும் பேசலாச்சு. மலடி வட்டம் ஆர்வதப்பம் ஆர்வதப்பம் மயிலன் வரம் கிடைப்பதப்ப கிடைப்பதப்போ. அந்த கணவனோட முன்னாலே 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 அழுது புலம்புகிறான். ஆகக்கனி அழுது புலம்புகிறான் புலம்புகிறான். கணவனோட முன்னாலே 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 புலம்புகிறாள் புலம்புகிறாள் அழுது புலம்புகிறான் புலம்புகிறான். மாலையிட்டு நாளாச்சு மாலையிட்டு நாளாச்சு மைந்தன் ஒன்று இல்லை, கைப்பிடித்து நாளாச்சு கண்மணி இல்லை. இல்லை மன்னா. எந்தரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா. நான் மட்டும் மலடி மலடி என்று மாநிலத்தார் பேசுகிறாள், இருசி மலடி என்று எல்லோரும் பேசுகிறார். எல்லோரும் பேசுகிறார்கள் மன்னா. என் மலடி பட்ட மாறுவதப்பம் ஐந்தன் வரம் கிடைப்பதப்போ. எப்போ எப்போ கணவனுடைய இடமதிலே அழுது புலம்பி சொல்லுகிறாள். என்னெல்லாம் சொல்லுகிறான் பாரு. வார்த்தை உரைக்கிறாள். ஆண்டவா பகவானே, மன்னா எப்படி அழுது புலம்புகிறான்? எப்படி? கொள்ளையில ஓர் மரம்மா, கொள்ளையில ஓர் மரமா, குளகுளையா காய்க்கும் மரம், குளகுளையா காய்க்கும் மரம், குளகுலையா காயாமல் குளத்திலையும் தாழ்வாடு எல்லையிலே ஓர் மரமா, எழக்க காய்க்கும் மரம், எழக்க காயமேளே எழக்க காயமேளே இனத்திலையுண்டாழ்வானே எழக்க காயமேளே எழக்க காயமேளே இனத்திலையும் தாழ்வானே. அங்கு சாலையிலே ஓர் மரமா, சாதிக்க காய்க்கும் மரம், சாதிக்க காயமேளே சனத்திலையும் தாழ்வானே. என் கணவன் ராஜமன்னா எனக்கு வாய்த்த நாடநாதா ஆசை மன்னனே மன்னா அன்புக்கு முகத்தானாதா முத்து போலே கண்ணீரைத்தான் முகங்கள் எல்லாம் சோரையிட்டான் போல கண்ணீரைதான் கண்ணீரைத்தான் முகங்கள் எல்லாம் சோரையிட்டா.
கணவனோட முன்னாலே பக்கமெல்லாம் சோரை விட்டாள். அழுது புலம்புகிறான் அம்பிகை. ஆறாத துயரம் கொள்கிறாள். என்னெல்லாம் சொல்லி அழுகிறான்? என்ன அடி அப்பா மண்டான் ஆண்டவா பகவானே பரம்பொருளாரே கடவா சிவன் எல்லாம் கொடுத்தும் பிள்ளை என்ற ஒரு செல்வமானது கொடுக்காமல் போனது ஏனோ. மதலை செல்வம் என்று குறைய வைத்திருக்கிறானே. குப்பியிலே மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாஜோ ஆஜோ வேலியிலே மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாஜோ மலடாஜோ மந்தையிலே மேய்ந்து வரும் மாடும் மலடாச்சா. ஆஜோ அதுகளெல்லாம் குஞ்சுகளோடும் குட்டிகளோடும் வாழ்ந்து வரும் வேளை நான் மட்டும் மலடி மலடி என்று மானிடத்தில் பெயர் எடுக்க காரணம் என்ன? என்ன என்ன மன்னா? நாகராஜன் இடம் மதியிலே அழுது புலம்பி சொல்லுகிறாள் என்ற நாகக்கன்னி பெண்குடியாள் எல்லா செல்வமும் எல்லா மக்களுக்கும் ஆமா எல்லாம் கொடுத்தாண்ட ஆண்டவன் பிள்ளை வரம் கொடுக்காதற்கு இன்னும் என்ன காரணங்கள் உண்டோ? ஏது காரணம் உண்டோ? எனக்கு மழை பெய்த நல்ல முத்தத்தில மழை பெய்த முத்தத்தில மண்ணளம்ப மதலை இல்லையே மண்ணளம்ப மதலை இல்லையா எனக்கு மண்ணளைந்த நல்ல கை நாளே மண்ணளைந்த நல்ல கை நாளே எனக்கு மடி பிடிக்க நல்ல மதலை இல்லையே மடி பிடிக்க நல்ல மதலை இல்லையா நிறகுடத்து எங்களம்ப மதலை இல்லையா கறிக்கரைக்கும் நல்ல தேங்காயில கையேந்த எனக்கு மதலை இல்ல கரைக்கும் தேங்காயில கையேந்த மதலை இல்லையா அத்தங்கரை போனேன் ஆனால் அழுது வர பிள்ளை இல்ல ஆத்தங்கரை போனேன் நான் அழுது வர பிள்ளை இல்லையா குளத்தாங்கரை போனேன் நான் கூட தூக்க மதலை இல்ல குளத்தாங்கரை போற நான கூட தூக்க மதலை இல்லையா காத வழி போனேன் நானா கைபிடிக்க மதலை இல்ல புறவழி போனேன் நானா தொடர்ந்து வர மதலை இல்ல நாம் காலம் சென்று போனோமானா போனோமானா போனோவானா கருமம் செய்ய மதலை